வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டியோட முக்கியமான லெவல்ஸ் எது, ஃபின் நிஃப்டியில் நடக்கக்கூடிய போராட்டம் யாருக்கு ரொம்ப சாதகமாக அமைய போகுது, அது எந்தெந்த லெவலில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ நம்மளுடைய இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்லாம் இதுதான். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நிஃப்டியை பொறுத்தவரை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,125 அப்படின்றது நமக்கு ஆல் டைம் ஹையாக ப்ரீவியஸாக இருந்தது. அதை இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு 22,180 அப்படின்ட்டு புதிய ஹையை செட் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபால் மார்க்கெட்டில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் லீவு அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங்கோ இருக்காது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ பெரிய அளவுக்கு கேப் டவுனோ கேப் அப்போது ஓப்பனிங் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,084. ஃபஸ்ட்டு இது என்ன டூல் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இது ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலை பயன்படுத்தி நம்ம இந்த லோவிலிருந்து இந்த ஹை வரை ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்னா என்ன, இந்த லெவல்ஸுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது 22,084 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. 22,084 மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 22,020 வந்தடையும். 22,020 அப்படின்றது இன்னைக்கு ஒரு பையர்ஸு புல் பேக் பண்ணிய லெவல். ஸோ அதனால் இது வரைக்கும் மார்க்கெட் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த லெவல் பிரேக் டவுனுக்கு பிறகு. ஸோ இந்த 22,020 அப்படின்ற லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். இந்த 22,020 மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ 21,980 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 21,980 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 21,920 டார்கெட். 21,920க்கு பிறகு 21,880 850 வரைக்கும் அதிகபட்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது இன்கேஸ் ஓப்பனிங்கில் இருந்து ரைஸ் ஆகுதுன்னா எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,180 அப்படின்ற புள்ளியை நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு ஆல் டைம் ஹை. ஸோ 22,180 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் டச் பண்ணும்போது சரிங்களா, இப்போ 22,020 ஸ்ட்ராங்கான சப்போர்ட், 22,180 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இங்கே ரெண்டு விதமான பொதுவான விஷயங்களை கவனிக்கணும் சரிங்களா. இங்கே 22,180 பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 22,020 பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கவும் பேட்டர்ன் கிடைக்கலாம், இங்கவும் பேட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ அப்படி பேட்டர்ன் கிடைக்கிறப்போ இங்கேருந்து நான் கால் ஆப்ஷன் சைடு போக போகிறேன், இங்கேருந்து நான் புட் ஆப்ஷன் சைடு போக போகிறேன். ஸோ இந்த ரெண்டு விதமான விஷயங்களும் இந்த ரெண்டு விதமான லெவல்ஸ்லேயும் நடக்கும் சரிங்களா. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத மறந்துட வேணாம். 22,180 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போது சிம்பிளாக ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலை வச்சு ட்ரா பண்ண போகிறேன் சரிங்களா. அதுக்கு மொத்தம் 3 புள்ளிகள் தேவைப்படும், ஒரு லோ, ஒரு ஹை, அதற்கு அடுத்து வரக்கூடிய ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ அப்படி பார்க்குறப்போ 22,180 அப்படின்றது இதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 22,180 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 22,201 22,230 சரிங்களா, இந்த லெவல் வரைக்கும் போகும். 22,230 அப்படின்ற
ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 22,280 22,300 வரைக்கும் அதிகபட்சம் போவதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்க போகிறோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 2 ஜோனை மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பிட்வீன் ஜோனில் ப்ரீமியம் மொமெண்டம் அப்படின்றது அன்பிரெடிக்டபிளாகவும் ரொம்ப வொலட்டைலாகவும் இருக்குது. ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இல்லை அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ அதனால் நான் இந்த இன் பிட்வீன் ஜோனில் எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்ளையை பற்றி பேசிடுவோம். சப்ளை அப்படின்றது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர், இங்கேருந்து செல்லிங், இங்கேருந்து செல்லிங், இங்கேருந்து செல்லிங். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த ஜோனை மார்க்கெட் வந்து நெருங்குது அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை பொறுத்தோ அல்லது வால்யூமை பொறுத்தோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். 46,680 46,640. ஸோ இந்த ஜோனுடைய லெவல்ஸ் வந்து சொல்லியாச்சு. இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அதிகபட்சமாக 46,500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த சப்ளை ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க. அதாவது 46,700 அப்படின்ற புள்ளியில் வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்றப்போ அப்சைடில் போகலாம். 46,700 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 46,850 அதிகபட்சமாக 46,990 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரிங்களா? ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, அப்படியே வந்து ஃபால் வந்து நடக்குது அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோன் வந்து முடிவு செய்யும். டிமாண்ட் ஜோனில் உருவாகக்கூடிய பேட்டர்னை பொறுத்து என்ன பேட்டர்ன், இங்கே வந்து நமக்கு கால் ஆப்ஷன் பைக் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஸ்டாப். இங்கே இருந்து ரிவர்சல் ஆனால் ஆகலாம். அதற்கு இதை தாண்டி ரிவர்சல் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் கேப் வந்து ட்ரேடிங் நடக்கணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சு. சரிங்களா? இது ரொம்ப க்ளோஸாக இருக்கா? இப்போ 46,550 46,320 வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ரிவர்சலோ அல்லது ரிட்ரேஸ்மெண்ட்டோ எடுக்கலாம். அப்படி பார்க்குறப்போ டிமாண்ட் ஜோனில் நமக்கு வந்து பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னா இங்கே இருந்து நான் வந்து கால் ஆப்ஷன் சைட் போகலாம். ஏன்னா இங்கேருந்து ரிவர்சல், இங்கேருந்து ரிவர்சல், இங்கேருந்து ரிவர்சல் அப்படின்ட்டு மல்டிப்புள் டைம் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலே மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஒரு ரிவர்சலை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி மார்க்கெட் இந்த 46,280 எப்போ பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ நல்ல ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து நடக்கும். 46,280 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 46,000 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். 46,000 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 45,780 சப்போர்ட்டாக இருக்கும். 45,780 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 45,550 வரை அதிகபட்சம் சென்றடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியில் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே இருப்பதனால ஃபின் நிஃப்டியில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து விருப்பப்படுவீங்க. இதில் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகரமானதாக இருக்கும். இது முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்றத ஞாபகத்தில் வந்து வச்சுக்கிங்க. இங்கே 0 to ஹீரோ ஆகிறவங்கள விட ஹீரோ to 0 ஆகிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் எக்ஸ்பைரி டேவில் அதிகமாக ஓவர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் நிச்சயமாக சம்பாதிக்க மனதார வாழ்த்துகிறேன். இப்போது நான் ஃபின் நிஃப்டியில் வந்து 15 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கேங்க. 15 மினிட் சார்ட் எடுத்துகிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனாக நமக்கு வந்து செயல்படும். அப்படி பார்க்குறப்போ இங்கே இருந்து நல்ல ஃபால், இங்கே இருந்து நல்ல ஃபால். இப்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா புள்ளி மாறாமல் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே அதே புள்ளியை வந்து டச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் இந்த ப்ரைஸுக்கு உபயோக பண்ணுது. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ப்ரைஸுக்காக மார்க்கெட் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த ப்ரைஸில் மார்க்கெட் ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடருக்கு. அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆகிறதுனால புட் ஆப்ஷன் சைடு எனக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து தோணுது. ஸோ நான் அதிகமாக புட் ஆப்ஷன் சைடு கவனம் செலுத்தலாம் அப்படின்ட்டு வந்து நான் இருக்கேன். உங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த எண்ணத்தில் தான் இருக்கேன். 20,520 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படுகிறது. 61.80%. ஸோ இந்த 61.80% மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்றப்போ இந்த 20,520 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட சப்போர்ட் 20,000
490. 20,490 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 20,460. 20,460 மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 20,440. $20,440 சரிங்களா? இந்த 20,400 வரைக்கும் அதிகபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 20,400 அப்படின்ற புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியில் மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணலாம் அல்லது இங்கேருந்து வந்து உருவாக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு ரிவர்சல் ஆகலாம். 20,400 அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 20,400 அப்படின்றதில் கவனம் செலுத்தலாம். அடுத்தது ஒரு பிளான் ஏன்னு ஒன்று இருந்தால் பிளான் பின்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இப்போது அப்சைட் வராங்க அப்படின்னா 20,600 இந்த ஜோன் அப்படின்றது எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய ஜோனாக வந்து இருக்குது சரிங்களா? இந்த 20,600 அப்படின்ற புள்ளியை நாம் வந்து பார்த்துக்கலாம். 20,600 அப்படின்ற புள்ளியை டச் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகலாம். இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை பொறுத்து புட் ஆப்ஷன் சைட் போகலாம். 20,600 ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் 20,560, 20,520 வரைக்கும் கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ 20,620 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ அங்கே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து தான் நான் வந்து கால் ஆப்ஷன் சைட் போக போகிறேன். 20,620 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா 20,650, 20,700 நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் வால்யூம் வந்தால் மட்டுமே போகக்கூடிய டார்கெட். ஸோ அதனால் இந்த அளவுக்கு டார்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் அப்படின்றது எக்ஸாக்டாக இங்கேருந்து ரிவர்சலாக இருக்கக்கூடியது எனக்கு புட் ஆப்ஷன் சைடு அதிக கான்ஃபிடென்ட்டாக இருக்க வைக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் இது. இங்கே பையர்ஸா செல்லர்ஸா அப்படின்றத விட இங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத விட நாம் எப்போ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜோனில் ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக வந்து காத்திருக்கணும். அவசரப்பட வேண்டிய தருணங்கள் வந்தாலும் அமைதியாக இருந்து பாருங்கள், நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். வலியது வாழும். நன்றி.